என்ன கிரௌடு அல்லுதே. ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாய்ஸ் கமிங். நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு திருடன் புலிச்சு விளையாட்டு சும்மா ஜெகஜோதியா இருக்கும். அண்ணன் போற போக்குல எந்த கடைக்குல புகுருவேன்னு எனக்கே தெரியாது. அண்ட் தி ஸ்பாட்ல டிசைட் பண்ணுவேன். பிக்கப் பண்ணிக்கணும். புரியுதா? இப்ப மாட்டுங்க தொப்பிய மாட்டிட்டோம், பிடிங்க லத்திய புடிச்சிட்டோம், யூஸ் பண்ணுங்க புத்திய. ஷாட் தி கேம். அறா ஐயோ ஏன் சார்? என்ன சார், என்ன தப்பு பண்ணிச்சு பையன் இவ்வளவு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? திருட்டு பையன் சார், அதான் அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ, திருட்டு பையனா? இவனை எல்லாம் இப்படியா சார் நடக்க விட்டு அடிக்கிறது? அல்ல கொதிக்கிற தார் ரோட்ல உருட்டி எடுத்து வாயில லத்திய கொடுத்து சும்மா குத்து குத்துன்னு குத்துங்க சார். அங்க காந்தவல்லி நகை மாளிகை சிக்கிட்டாண்டா காந்தவல்லியோட கள்ள பூசன். ஐயா, நான் எல்லாத்தையும் இவர்கிட்ட தான் கொடுத்தேன். இவர்கிட்ட கொடுத்த, இவர்கிட்ட கொடுத்த, இவர்கிட்ட தாங்க கொடுத்தேன். டேய், என்கிட்ட என்னடா கொடுத்த? நான் திருடி வந்த 10 பவுன் நகையை உன்கிட்ட தானே கொடுத்தேன். 10 பவுன் நகை கொடுத்தியா? என்கிட்ட எப்படா 10 பவுன் நகை கொடுத்த? ஐயோ, வாங்கின 20 பவுன் இல்லைங்கிறான் ஐயா. டேய், 10 பவுனே நான் வாங்குறேங்கிற, 20 பவுனுங்கிற? ஐயா, எல்லா திருட்டு போயிட்டு நகை வாங்குறதுனால என்கிட்ட வாங்கின நகையை மறந்துட்டான் போல இருக்கியா? ஐயா, நான் என்னென்ன நகை கொடுத்தீங்கிற பூரா கடைக்குள்ள வந்து காட்டுறியா? என்னை கடைக்குள்ள கூட்டி போகையா? அடிக்காதீங்க, நான் உள்ள வந்து என்ன சார் ஒரு திருட்டு பையன் பேச்சு காட்டு உள்ள வர்றீங்க? குறுக்குல பேசாத, நீ காட்டுற காட்டுறீங்கயா? காட்டு வாயாக்கிட்டு சார். இந்த சின்ன ஒட்டியான சார், அப்புறம் இந்த பெரிய ஒட்டியான சார், அப்புறம் இந்த வளையல் பூரா சார், அப்புறம் இது சார் மறைக்காதையா. அதுக்கப்புறம் இந்த காசு மாலை சார், அப்புறம் இந்த கல்லு வச்ச நெக்லஸ் சார், அப்புறம் இந்த கண்ணாடிக்குள்ள இருக்க நகை பூரா சார். நீ சொன்னதெல்லாம் சேர்த்தா 100 பவுனுக்கு மேல இருக்குடா. பாத்தீங்களா? பாத்தீங்களா? அவன் வாயால சொல்லிட்டா. பாத்தீங்களா? என்கிட்ட 20 பவுனுக்கு காசை கொடுத்துட்டு 100 பவுனுக்கு மேல வாங்கி உள்ள வச்சிருக்கான் சார். நானே திருடேன், என்கிட்டே திருடானா இவன் எப்படி படுத்துறேன்? பல திருடன் சொல்றாங்களே, எடுத்து வையா. முதலாளி, போலீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வாங்கின திருட்டு நகையை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்து தொலைங்க. இதுக்கான நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். திருட்டு நகையை வாங்கி வியாபாரம் பண்றலாமா? வேலை செய்ய பண்ண போட்டு அடிக்கலையா? வாங்குவியா? போலீஸ் ஒண்ணி அடிக்கிறதுக்குள்ள நான் காட்ட நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்போம். வாங்கின நகை இல்லையேன்னு சொல்லி அழியாம அடி வாங்கி சாகுறானே முதலாளி. நான் திருடுற நகை ஏன் சார்? நகையை தன்னைக்கு என்ன நடு ரோட்ல போட்டு அடிச்சிக்கல. ஏன்ட்ட திருட்டு வாங்கினதுக்கு இந்த வாயில லத்தி விட்டு குத்துங்க சார். கேட்டு இவன் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல படிப்போம். எம்எல்ஏ எஃப்ஐஆர் எப்பயாரு வேணாம்னா காசை கொடுத்து சரி பண்ணி தொலை. காசா? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் முதலாளி, இன்னும் மிச்ச இருக்க நகையெல்லாம் கைய கட்ட போறான். என்னங்க சார்? கையெல்லாம் வாங்கியாச்சு. போய் காரணங்க சார், இன்ஸ்பெக்டர் தேட போறாரு. நகையாளி கொடுத்தியா? பணத்தை கொடுங்கடா. ஏன் பணம்? அடிச்சாச்சு இல்லங்கயா, அப்புறம் திரும்ப அடிக்கிறீங்க. சீக்கிரம் காரணம் இருக்கு. அந்தால ஏறிட போறான். அந்த களவாணி பணம் யாருன்னு எனக்கு தெரியல. என் நகையை என் பணத்தை கொடுத்துருங்க. ஐயா ஐயா ஐயா, காரு காரு கத்துறியா? நீ யாரு? வண்டியை ஓரமா நிறுத்திட்டு பம்பு செட்ல குளிச்சுட்டு இருந்தேன். கள்ளச்சாவியை போட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, மத்தவங்க எல்லாம் திருடுறீங்களா? நான் மோசம் போட்டேனே. நீ இல்லையா மோசம் போன? போலீஸ் வாசம் போட்டு கடைக்குள்ள போதே நகையெல்லாம் கொள்ளை எடுத்துட்டு போயிட்டாங்க. பாவி, உங்ககிட்ட ஆட்டை போடுறது.